என்ன சார் 67,000 சொல்லியே சுனாமி வீடு தான் இருக்குது, சுனாமி வீட்டுக்கு அவ்வளோ வருது சார் அப்படின்னு கேட்டாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. என் பேர் ஷேக் ஜமாலுதீன். நான் ஒரு மீனவர் குடும்பத்தை சேர்ந்தவன். ஆமாம், இந்த மாதிரி எனக்கு கரண்ட்டு பில்லு எப்பயுமா ஒரு 500 600 700 அப்படி தான் வந்துடும். போன மாதம் கூட 538 ரூபா தான் வந்துச்சு. திடீர்னு வந்து இந்த மாதம் லீடிங் எடுக்கும்போது 67,000 சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், என்ன சார் 67,000 சொல்லியே சுனாமி வீடு தான் இருக்குது, சுனாமி வீட்டுக்கு அவ்வளோ வருது சார் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை 6055 யூனிட் ஓடி இருக்குது. ஆமாம், நான் எழுத மாட்டேன், நீங்கள் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் ஆஃபீஸுக்கு மண்டபம் கேம்பு ஆஃபீஸுக்கு போகும்போது அவங்க சொல்கிறாங்க, பரம்பக்குடியில் கொண்டு போய் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டரை கட்டிட்டு போயிட்டாங்க அடுத்த நாள். அப்போ கிளட்டிட்டு போகும்போது இந்த மாதிரி வந்து ஒரு 3 நாள் சென்று எனக்கு மெசேஜ் வருது. மெசேஜ் எப்படின்னு வருதுன்னா, பில்லு கட்டுங்க 538 ரூபா ஃபைன், இது கரண்ட்டு பில்லு 228 ரூபா பில்லுன்னு சொல்லிட்டு வருது. அப்போ நான் வந்து 509 ரூபா ஆன்லைனில் கட்டிட்டேன். அங்கே போய் கேட்டால் 509 ரூபா கட்டிட்டேன்னு சொல்கிறேன் சார். சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அதை கட்டினீங்க 66,000 ரூபா கட்டணும், உங்களுக்கு இவ்வளோ வந்திருக்கு. ஆமாம், பில்லு வந்திருக்கு, நீங்கள் மீட்ரு ஓடி இருக்குது. அப்போ நான் சொன்னால், நான் மேலே இது ஃபேக்ட்ரி இது வச்சு நடத்தலை சார், நீங்கள் வந்து பாருங்கள் சுனாமி வீடு. ஆமாம், ஃபேனு இது ஒருத்தர் இருக்குது, வேறு அவ்வளோலாம் அந்த மாதிரிலாம் இல்லை, நீங்கள் வந்து பாருங்கள் சார். ஒரு 1000 500 1000 பிரச்சனை இல்லை, 67,000 எப்படி சார் கட்ட முடியும், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சட்டப்படி நான் என்ன ஆக்ஷன் பண்ணுமோ வந்துக்கிறேன் சார் அப்படின்ட்டு வந்துட்டேன். அதோட முடிஞ்சு. இன்றைக்கி கூப்பிட விட்டாங்க. இன்றைக்கி கூப்பிட விட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் கட்டுறீங்களா இல்லைன்னா பீஸு கொடுங்கவா அப்படின்னு கேட்குறோம். அப்போ நான் சொன்னேன், சார் அந்த அளவுக்குலாம் என்கிட்ட வசதி இல்லை. ஆமாம், நீங்கள் வேண்டாம் நான் கோர்ட்டுக்கு நான் இவங்க கலெக்டர் சார்ட்டு நான் மனு கொடுத்துருக்கேன். ஆனால் அவங்க 15 நாள் சென்று என்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு. இல்லை நீங்கள் எங்கே போனாலும் நான் முடியாது. ஆமாம், அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது வீட்டிலையும் 2-3 பொம்பளைகளுக்கு கூட்டிகிட்டு போனேன். திடீர்னு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இப்போல்லாம் பொம்பளை இருக்கிறதுல கூட்டி வந்து போலீஸில் பிடிச்சி இது பண்ணி விட்டுருவேன், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. அதோடு நான் வந்து சரி நான் பார்த்துக்கிறேன் சார் சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து அதோட நான் தினத்தந்தி பேப்பர்லேயும் இதில் ரிப்போர்ட் கொடுத்தேன்.